குச்சி கட்டுறதெல்லாம் முழுசாக எடுத்துட்டு தான் குச்சி கட்டுவீங்களா? ஆ, எங்க பேச மாட்டேங்கிறாங்க. குச்சி கட்டுறதெல்லாம் முழுசாக எடுத்துட்டு தான் குச்சி கட்டுவீங்களா? ம். சரி, சோளத்தட்டுக்கு பாட்டு பாடுங்க. மா, சோளத்தட்டுக்கு பாட்டு பாடுங்க. சோளம் விதைக்கையில பாட்டு இருக்குல்ல, பாட மாட்டேங்கிறீங்களே. யாருக்குமே பாட்டு தெரியாது சோளத்தட்டு பாட்டு. ம். டென்ஷன் முக்காவாசி. வேலை செய்யறதுனால ஐயோ அவங்க வேலை செஞ்சிருவாங்களோ அப்படின்ட்டு நம்ம முன்ன போகணும் அப்படின்ட்டு. அதான் அதான். அவங்க 2 பேரும் கடைசியாக வந்தாங்களா? அவங்க போய் இதை சோளம் ஊனிட்டு வந்திருக்கிறாங்க. இது 2வது வேலைக்கு வந்துட்டாங்க. நீங்க இந்த ஒரு வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதனால வந்து இவங்க சரோஜா அவங்க வந்து பயங்கர இதா இருக்கிறாங்க. 2 சம்பளம் சம்பாரிச்சிட்டாங்கன்னு சொல்லி. ஓ, ஃப்ரெண்டு வந்துட்டாங்கன்னு சந்தோஷமா? சரி சரி சரி. இல்ல, ஐயோ நம்மளை விட்டு 2 சம்பளம் சம்பாரிச்சிட்டாங்களே, நம்ம 1 சம்பளம் தான் சம்பாதிக்கிறோமே. அப்படிலாம் நினைக்க கூடாது. எப்படின்னா நம்ம சம்பாதிக்கணுமா, நம்ம நண்பர்கள் நல்லா இருக்கிறாங்களா, சந்தோஷப்படணும். திருப்பி கொடுக்கணுமா? அப்படியே வச்சுக்க சொல்லி சொல்லுவாங்களா? குச்சி கட்டுறீங்களா? கட்டுங்க 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 கட்டுங்க. ஏங்க அது 3 குச்சி கட்டி நிற்க வைக்கலாம்ல, அப்படி இல்லையா? ம். ஆ, எப்படி?
கூட கட்ட போற கொண்டு இது பண்ணுங்க, ஒரு குச்சி கட்டுங்க. அந்த பக்கம் இங்கே கொண்டு போய் அந்த பக்கம் கொண்டு போங்க. கட்டுங்க போதும். பிடிச்சுங்க. கட்டுங்க நின்னுக்கோ. அதெல்லாம் நின்னுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மேலே கட்டுக்கு சரியா போயிரு, அவ்வளோதான். అక్క నీ దిక్కొస్తుందక్క. కరెక్టా? கரெக்ட் அவ்வளோதான். அது இது வைக்கும்போது ஒருத்தர் பிடிக்க வேணும். நீங்கள் பாட்டு சுற்றி வச்சிங்களா, அதனால் அப்படி இருந்துச்சு, அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அப்படியே நின்றுக்கும். அது தொடாது, அப்படி விட்டுருங்க. போடுறமாயா அதனால பொறாம. இன்னும் வேலைக்கு ஆகுது. ஒண்ணுமே ஆள் போடுதாயா, என்னையா குடிச்சு கட்டுறீங்க நீங்க? பைக் அடிச்சது அல்லேது ஒரு அப்புறம் பேட்டோடுது. వెయిట్ అక్కడ పెట్టి నీటికి అక్కడ చేయండి. ఇక్కడ వెయిట్ కూడా மூணு கத்தை கட்டினீங்களா இல்லையா? கீழே வச்சு கட்டி எடுத்துனதுன்னா நல்லா இருக்கும்.
அப்படி இல்லைம்மா, கட்டிட்டு லைட்டாக விரிச்சு விடுங்க கீழே. இரு கட்டுட்டும். அப்போ தான் கரெக்டாக சுற்றி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். லைட்டாக விரிச்சு விடுங்க ஒவ்வொரு பக்கத்தை. கொஞ்சம் லைட்டாக அப்படி நிறுத்துங்க. அந்த பக்கம் என்ன தான்ப்பா. இப்போ நின்று கிடிச்சு பாரு அப்படியே சூப்பராக. அவ்வளோதான். ஒருத்தர் பிடிச்சிக்குங்க. இல்லை பிடிச்சாதான் நிற்கும் கரெக்டாக. கரெக்டாக பார்த்து சுற்றி வச்சு விட்ருங்க. கணக்காக வச்சிங்கன்னா போதும். இந்த ஒரு கத்தை மட்டும் வச்சிங்கன்னா போதும். அம்மா போதும். கட்டுங்க. இல்லை போதும். இந்த மாதிரி இப்போ கட்டுற மாதிரி கட்டினீங்கன்னா போதும். ஆமாம், கணக்காக அதுக்கு தான் சொல்கிறேன். அவ்வளோதான். ஓ, நீங்கள் இப்படி நிறுத்தியே கட்டிக்கல. நான் என்ன சொல்கிறேன்னா, படுகடையை போட்டு 3 கத்தை கட்டிக்கிங்க. கொலை கனியாட்டு பண்ண மாட்டீங்களா? எங்கள் ஆயா அப்படி தான் பண்ணிட்டோம். சொல்லுங்க. எங்க ஆயால் தானே பேசுகிறோம். நேரா வச்சுக்கங்க. கரெக்டா வச்சுக்கிட்டீங்களா? இரு கீழ்த்தாப்புல வரும். இது கொஞ்சம் விரிச்சு விடுங்க. கோணையாக்குது பாரு. நம்மளை சொன்னாங்க மாமியாரும் மருமகளும் நாமளும் கட்டி விட்டுறலாம், வீ மட்டும் கட்டுறதா அப்படின்ட்டு. அதான் போது விடுங்க. நின்றுக்கு இன்னொரு கட்டு வேணா போடுறதுன்னா போட்டுங்க. அவ்வளோதான். கணக்காக கட்டினீங்கன்னா அது காயறதுக்கும் இதுக்கு சரியா இருக்கும். இல்லை கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் கட்டுங்க. அவங்க கட்டிட்டாங்க. நம்ம குச்சி இருக்குது. இல்லை, அவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அத்தை கட்டிட்டியா? அதான் அப்புறமேட்டுக்கு இன்னொரு குச்சி வச்சுக்குமா. இதை கட்டுங்க. இருமண்ண கட்டல. இங்க ஒரு 4 கத்தை இருக்குது. எங்களுது இங்க ஒரு 4 கத்தை இருக்குது. சரி ஐயா 4 குச்சி வைக்குங்க. ஐயா பிள்ளை குச்சி 4 குச்சி வச்சா தான் 4 கட்டு வெட்டி வைக்க வேணும். 3 வச்சு நிக்கல.
பிடிச்சிங்க ஒருத்தர் ஒரு 2 கத்தை வைக்கிற வரைக்கும் கீழே விழுந்துரும். 3 பேர் பண்ணும்போது ஒருத்தர் பிடிச்சிக்குங்க, அவ்வளோதான். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். உங்களை ஒரு நாளைக்கு எங்கள் அப்பாவை கூட்டியாக இருந்துச்சு குச்சி எப்படி கட்டுறதுன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இல்லை அவர் வந்து என்ன தெரியும் பண்ணுவார், கொஞ்சம் மேலே விலகி இருந்துச்சுன்னா கூட இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் அப்படிம்பாரு. எங்களை எல்லாத்தையும் இந்த பக்கம் வைங்க. சுத்தியும் வந்துருச்சான்னு பாருங்க. வந்துருச்சுன்னா கட்டுங்க. நீ அந்த பக்கம் கொடுத்துருமா. அதான் மெதுவா மெதுவா. அதை அங்கேயே எடுத்துட்டு போயிருங்க. அப்புறம் ஒரு 3 வச்சு எடுத்து அப்படியே வச்சு கட்டுங்க. அவ்வளோதான் அவ்வளோதான். இந்த பக்கம்